வெல்கம் டு ஆர்டி மூவி ரிவ்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து சிக்கந்தர் கா முக்தார். இந்த படம் வந்து தமிழ் டப்பிங்லேயே ரிலீஸ் ஆகிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த படத்தில் கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுக்கி விட்டு நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்தில் பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே படம் 2009 நடக்கிறாப்புல காமிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு டைமண்டு மியூசியம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் நம்ம தமனாவும் ஒரு பெரியவரும் ஒரு இதில் விளாடுறாங்க. நம்ம படத்தில் ஹீரோ வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியராக அங்கே சர்வீஸ் பார்க்குறதுக்கு அங்கே வேலை இருக்காப்புல. அவங்க இருக்கும் போது ஒரு ஹீஸ்ட் நடக்குது. அதில் வந்துட்டு யார் அந்த டைமண்டு 5 டைமண்டை யார் திருநான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம படத்தில் இன்னொரு ஹீரோ வர்றாப்புல, ஜன்வர் சிங். இவர் என்ன தம்மனா, அந்த சிக்கந்தர், இன்னொரு அந்த ஒரு ஓல்டு மேன், இவங்க 3 பேரும் சஸ்பெக்ட் அவர் பண்றாப்புல. கடைசியில் இவங்க 3 பேர் தான் திருநாங்களா இல்லை இந்த 3 பேர்த்துல வேற யார் திருநா, இந்த கேஸ் அவர் கண்டுபிடிச்சாரா, நம்ம ஹீரோ அவர்கிட்ட வந்து தப்பிச்சாரா, இதெல்லாம் சொல்லக்கூடியது அந்த படத்துல கதை. இந்த படம் வந்து ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் நெருக்கி ஓடுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களை காமிக்கும் போது அந்த இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா கொஞ்சம் என்கேஜாக போகிறாப்புல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு அப்புறம் கதை போயிடும். அதுக்கப்புறம் 15 வருஷத்துக்கு அப்புறம் போனப்போ இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணாரு, இவர் உண்மையை ஒத்துக்கிறதுக்காக நம்ம ஹீரோவுக்கு என்னென்ன கஷ்டத்தை கொடுக்குறாரு, இதெல்லாம் கொஞ்சம் படம் லேக் ஆகிறாப்புல தான் இருந்துச்சு. படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு 35 நிமிஷம் வேற லெவலில் எடுத்திருப்பாங்க. ஏன்னா அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆகி என்னென்ன பண்ணாங்கன்றது, இதுதான் ட்விஸ்ட்னு நினச்சிருக்கும் போது இன்னொரு ட்விஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி விடுவாங்க. கடைசி 20 நிமிஷத்துல அந்த ட்விஸ்ட் வரும். இதெல்லாம் கொஞ்சம் படத்தில் நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாம்னு நினைக்கிட்டேன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இருக்குது. பார்க்கணுன்னா பாருங்கள். இன்னொரு நல்ல தரமான படத்தில் உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமைக்கிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.